இதை விட இன்னும் மோசமாகுது அவருடைய அந்த 2024ல இருந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் சேர்த்து மொத்தமா பார்க்கும்போது இன்னும் படுமோசமாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது ஸ்கிரீன்ல காட்டுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் எல்லாம் மொத்தமா சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 13.33 ஆவரேஜ் 20 மேட்சஸ் சேர்த்துன்னு சொல்லி இன்னும் ஒரு மேட்ச் சேர்த்துக்கிட்டாங்க. இப்படி இருக்குது. ஸோ இப்ப இதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறார் சூரியகுமார் யாதவ்? இது ஒரு கேள்வி. கேப்டன்சில பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்துட்டு முன்னாடி சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அற்புதமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. வெறித்தனமா பண்ணிட்டு இருந்தாரு. வேற மாரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னது? ரியான் பராக் ஓவர் குடுப்பாரு. அபிஷேக் சர்மாக்கு ஓவர் குடுப்பாரு. ரிங்கு சிங்குக்கு ஓவர் குடுப்பாரு. திலக் வர்மாக்கு ஓவர் குடுப்பாரு. என்னென்னமோலாம் பண்ணி இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் வச்சுலாம் வந்து தோக்குற மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி பண்ணிட்டு இருந்த இவரு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பவுலிங்ல பெரிய காம்பினேஷன் இஷ்யூஸ் நடக்குது. பேட்டிங்க பொறுத்தவரைக்கும் சிவம் துபே 2வது T20 இன்டர்நேஷனல் மேட்ச் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால நம்பர் 8ல 11 பால் பாக்கி இருக்கும்போது அனுப்புறாரு. உங்களுடைய மேஜர் ஹிட்டர் இவர்தான். இவருக்கு முன்னாடி ஜிதேஷ் சர்மா வந்துட்டாரு. ஜிதேஷ் சர்மாக்கு முன்னாடி அக்சர் பட்டேல் வந்துட்டாரு. இது என்ன கணக்குன்றது தெரியல. ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் இஷ்யூஸ வந்துட்டு கோச்சும் இவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணுமா? இதுல எங்க இஷ்யூஸ் இருக்குன்ற இந்த கேப்டன்சி ஹோல்ஸையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். டாப் 4 ஓவர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்ல வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சே போயிடலாம். ஹர்ஷ்தீப் பூமர்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரை வச்சே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள போட்டு உயிர்னு உரிச்சு அவங்களுடைய 8 ஓவர்ல மட்டுமே 99 ரன் கிடைச்சது இந்த மேட்ச்ல. ஸோ அப்ப இவங்களுடைய ஓவர்ஸ வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாம ஸ்டார்டிங்ல ஒரு டக்குனு ஒரு ஸ்பின்ன கொண்டு வந்துக்கலாம். 2 ஓவர் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே. அந்த மாரி விஷயங்கள்லயும் அவருடைய கேப்டன்சில சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. அப்ப இந்த அர்ஜென்சி அப்படின்றது தான் இப்ப நீட் ஆஃப் த ஆர். அதாவது வந்து உங்களுக்கு T20 வேர்ல்ட் கப் முன்னாடி உங்களுக்கு ஒரு 8, 10 மேட்ச் தான் இருக்குதுன்ற நிலைமையில இப்படி ஒரு ஃபார்ம் இருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன்.